நாம் அறிந்த தாஜ்மஹால் காதலின் சின்னம் என்றால் அதன் கீழ் மணைந்திருப்பது என்ன? அது உண்மையில் ஒரு கோவிலா? வரைபடங்களில் கூட இல்லாத ஒரு நகரம், மரணம் இல்லாத அமைதி மட்டுமே நிறைந்த ஒரு உலகம். அது சொர்க்கமா, இல்லையெனில் வேறு பரிமாணமா? 1000 ஆண்டுகளுக்கு முன் வானில் பறந்த ஒரு வாகனம், அது ராவணனின் பெருமை, ராமனின் வெற்றி சின்னம். இது புராணமா அல்லது பண்டைய தொழில்நுட்பமா? இவற்றின் மர்மங்களைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. தாஜ்மஹால், நித்தியமான காதலின் சின்னம். யமுனை நதிக்கரையில் வெள்ளை பளிங்கால் ஒளிரும் அந்த மாபெரும் கட்டிடம் உலகத்தின் 7 அதிசயங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. நூற்றாண்டுகளாக இது பேரரசர் ஷாஜலான் தனது மனைவி மும்தாஜ் மஹாலுக்காக கட்டிய நினைவு சின்னம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு கேள்வி, இந்த கதை முழுமையா உண்மைதானா? தாஜ்மஹால் உண்மையில் ஒரு காதல் நினைவு சின்னமா, இல்லையெனில் அது வேறொரு மர்மமான கடந்த காலத்தை கொண்டதா? 1631ஆம் ஆண்டு ஷாஜகானின் மனைவி மும்தாஜ் மஹால் குழந்தை பெற்றபோது மரணமடைந்தார். அவளுக்காக உலகம் முழுவதும் பேசப்படும் நினைவு சின்னம் ஒன்றை கட்ட வேண்டும் என அவர் முடிவு செய்தார். 1632ஆம் ஆண்டில் கட்டுமானம் தொடங்கியது. பர்ஷியா, துருக்கி, இந்தியா போன்ற இடங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான கைவினைஞர்கள், கலைஞர்கள், சிற்பிகள் ஒன்று கூடி பணியாற்றினர். 20 ஆண்டுகள் கடுமையான உழைப்புக்கு பிறகு 1653ஆம் ஆண்டில் தாஜ்மஹால் உருவானது. வெள்ளை பளிங்கில் பிரகாசிக்கும் அந்த மௌசோலியம் இஸ்லாமிய கலை, பெர்ஷிய வடிவமைப்பு மற்றும் இந்திய சிற்பக்கலையின் கலவையாக விளங்குகிறது. 4 மினாரங்கள், மைய குவியல், பிரதிபலிக்கும் நீர்நிலை, இவை அனைத்தும் சொர்க்கத்தை நினைவூட்டும் வகையில் அமைக்கப்பட்டன. இதை பற்றிய வரலாற்று பதிவுகள், முகல் கால ஆவணங்கள், பயணிகளின் குறிப்புகள் அனைத்தும் இது ஷாஜகான் கட்டிய மௌசோலியம் எனவே குறிப்பிடுகின்றன. ஆனால் சிலர் இந்த கதையின் பின்னால் மறைந்திருக்கும் இன்னொரு உண்மை இருப்பதாக நம்புகின்றனர். P.N. ஓக் என்ற எழுத்தாளர் 20ஆம் நூற்றாண்டில் இந்த நிலையான வரலாற்றை சவால் செய்தார். அவர் எழுதிய தாஜ்மஹால் த ட்ரூ ஸ்டோரி என்ற புத்தகத்தில் தாஜ்மஹால் முதலில் தேஜோ மகாலயா என்ற பெயரில் சிவபெருமானுக்காக கட்டப்பட்ட இந்து கோவில் என்று கூறினார். அவருடைய கூற்றுப்படி மொகல்கள் புதிய கட்டிடம் கட்டவில்லை, அவர்கள் பழைய சிவன் கோவிலை கைப்பற்றி அதை மாறுபடுத்தி நினைவு சின்னமாக்கினார். தாஜ்மஹால் என்ற பெயர் தேஜோ மகாலயா என்பதிலிருந்து மாறியது என்றும் அந்த கட்டிடத்தின் அடித்தள வடிவமும் அலங்காரங்களும் இந்து கோவில்களுடன் ஒத்திருக்கின்றன என்றும் அவர் வாதிட்டார். ஓக் மேலும் கூறியது, தாஜ்மஹாலின் அடித்தளத்தில் 22 மூடப்பட்ட அறைகள் உள்ளன, அவற்றில் பழைய சிலைகளோ அல்லது கல்வெட்டுகளோ இருக்கலாம் என அவர் கூறினார். இந்த காரணத்தால் பலரும் நீதிமன்றத்தில்